ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிராக்கிள்ஸ் டிவி. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கான விசேஷமான ஒரு வீடியோ. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு என்ன இருக்கிறவங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். நிச்சயம் உங்களுக்கான தகவல் இந்த வீடியோவில் இருக்கலாம். சமீபத்தில் நீங்கள் சேனல் ஆரம்பித்து இருந்தால் வியூஸ் போக மாட்டேதுன்னு நினைக்கலாம். எப்படி வியூஸ் அதிகமாக்கலான்னு இப்போ பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு தொடர்ந்து பாருங்கள். உங்கள் தேவைகளை கமெண்ட் பண்ணுங்கள், உடனடியாக பதில் கிடைக்கும். ஒருவேளை பலரே ஒரே கேள்வியை கேட்டிருந்தா தனியாக வீடியோவிலேயே பதில் கிடைக்கும். எந்த சப்ஜெக்ட் வீடியோ பண்ணால் பணம் அதிகமாக சம்பாதிக்கலாம்னு நினச்சி சேனல் ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கீங்களோ, உங்களுக்கு எதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களோ அந்த மாதிரி கண்டென்ட்டாக நீங்கள் பண்ணால் தான் உங்களால் தொடர்ந்து வீடியோ பண்ண முடியும். அப்படி சூஸ் பண்ணுங்கள் முடியும். அப்போ தான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க, உங்கள் வீடியோக்களுக்கு நிறைய வியூஸும் போகும். வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது யூடியூப்பில் இருக்க எல்லா ஆப்ஷன் செட்டிங்கையும் பயன்படுத்துங்க. சின்ன சின்ன விஷயத்தையும் அலட்சியப்படுத்தாதீங்க. அடடா முன்னாடி யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னு நினச்சி வருத்தப்படாதீங்க. இப்போ நம்ம சில முக்கியமான டிப்ஸை பார்க்கலாம். உதாரணமாக சொல்லணும்னா, டைட்டில் எழுதுகிற நாம் டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறதே இல்லை. டைட்டிலில் இருக்க முக்கியமான வார்த்தைகளை ஹேஷ்டேக்காக போட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஸ்பேஸ் இல்லாமல் 15 வார்த்தை வர கொடுக்கலாம். உங்கள் சேனல் பேரையும் இடைவெளி இல்லாமல் போடணும். அப்படியே அந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறீங்கன்னு சுருக்கமாக தரலாம். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சேனல் பேர் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், என் சேனல் எனக்கே சில சேனல்கள் இருந்தேன்னா அந்த சேனல் பேரையும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் டைப் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. ஜஸ்ட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோக்காக நான் ஜஸ்ட்டு நான் எழுதி வச்சுருக்கிறத டிஸ்கிரிப்ஷனை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம டேகை பற்றி பார்க்கலாம். ஐநூறு வார்த்தை வர தரலாம். அதுலேயும் உங்கள் சேனல் பேரை மறந்துடாதீங்க. உங்கள் வீடியோவை மற்றவங்க பார்க்க என்ன போட்டு தேடுவாங்களோ அதெல்லாம் போடுங்க டேக்கில். டிஸ்கிரிப்ஷனில் சுருக்கமாக வார்த்தையாக ஹேஷ்டேக்கில் போட்டதை இங்கேயும் ஹேஷ்டேக்கில் போடாமல் கொஞ்சம் நீளமான சென்டென்ஸ் வடிவில் தரலாம். அதை டைப் பண்ணிவிட்டு கமா கொடுத்தீங்கன்னா அது ஒரு டேக் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய சேனலுக்கு நான் போட்டிருக்க வீடியோவுக்கு எப்படி சர்ச் பண்ணுவாங்க அப்படின்னு திங்க் பண்ணி ஒரு ஹவு டு மேக் சிம்பிள் உப்மா, ஹவு டு உப்மா மேக்கிங் ஃபார் 2 people. ஸோ என்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கோ, என்ன மாதிரிலாம் தேடுவாங்கன்னு நீங்கள் நினச்சி அந்த சென்டென்ஸை இங்கே டேக்காக போட்டிங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு வியூஸ் கிடைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டேக் உங்கள் வீடியோக்கு ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது சர்ச் பண்ணும்போது ஈஸியாக அதை உங்களுக்கு ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் வீடியோவை டாப்பில் காமிக்கிறதுக்கான சான்சஸ் அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோ போடுறது இல்லாமல், டைட்டில் போடுறது இல்லாமல், டிஸ்கிரிப்ஷன் போடுறது இல்லாமல், ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய செக்ஷன் டேக் செக்ஷன் தான். டேக் செக்ஷனில் எவ்வளோக்கு எவ்வளோ டேக்ஸ் எழுதுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அவ்வளோ அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்கள் வீடியோவுக்கு ஒரு அட்ராக்டிவான தம்ப்நெயில் வச்சுட்டு அப்லோட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. மேலும் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு டிப்ஸாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.